பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று அக்டோபர் 3, 2022 திங்கட்கிழமை. நாம் உலக வாழ்விட தினத்தை கொண்டாடி வருகிறோம். ஐக்கிய நாடுகள் சபையானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையை உலக வாழ்விட தினமாக நியமித்தது. நமது வாழ்விடங்களின் நிலையை பற்றியும் அனைவருக்கும் போதுமான தங்குமிடத்திற்கான அடிப்படை உரிமை பற்றியும் இந்த நாள் பிரதிபலிக்கின்றது. நமது நகரங்கள் மற்றும் நகரங்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தியும் பொறுப்பும் நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை இந்த உலகுக்கு நினைவூட்டும் நோக்கத்துடன் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1985ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையை உலக வாழ்விட தினமாக அனுசரிக்க அறிவித்தது. உலக வாழ்விட தினம் முதலில் 1986ஆம் ஆண்டு புகலிடம் எனது உரிமை என்கிற கருப்பொருளில் கொண்டாடப்பட்டது. அந்த ஆண்டு அனுசரிப்பிற்கு நைரோபி நகரம் புரவலன் நகரமாக செயல்பட்டது. உலகளாவிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தில் 70% நகரங்களே காரணம். போக்குவரத்து, கட்டிடங்கள், ஆற்றல் மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவை நகர்ப்புற கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகளில் பெரும் பகுதிக்கு காரணமாகின்றன. 2050ஆம் ஆண்டளவில் உலக மக்கள் தொகையில் 2/3 பங்கு நகர்ப்புறங்களில் வசிப்பார்கள். நகர்ப்புற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 90% வளர்ச்சி ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் ஏற்படும். கார்பன் உமிழ்வு இல்லாத உலகத்திற்கான நகர்ப்புற நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை துரிதப்படுத்தும் வகையில் காலநிலை மேம்பாட்டிற்கான ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் 5 மலேசிய நகரங்கள் குறைந்த கார்பன் வெளியீட்டை உறுதிப்படுத்தும் விதமாக மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கொண்டுள்ள வகையில் சிறந்த முன்மாதிரிகளாக வடிவமைத்துள்ளது. 2020 மற்றும் 2023க்கான மூலோபாய திட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் வாழிட திட்டத்தை ஒரு பெரிய உலகளாவிய நிறுவனமாக சிறந்த மற்றும் புதுமைகளின் மையமாக மறுநிலைப்படுத்துகின்றது. 2022ஆம் ஆண்டில் உலக வாழ்விட தினம் இடைவெளியை மனதில் வையுங்கள், யாரையும் விட்டுவிடாதீர்கள் மற்றும் பின்புலமாக இருங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் நகரங்கள் மற்றும் மனித குடியிருப்புகளில் வளர்ந்து வரும் சமத்துவமின்மை மற்றும் சவால்களின் பிரச்சனையை பார்க்கின்றது. உலக வாழ்விட தினம் 2022 கோவிட்-19 காலநிலை மற்றும் மோதல் ஆகிய 3C நெருக்கடிகளால், அதாவது கோவிட்-19, கிளைமேட் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆகியவற்றால் அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து கவனத்தை ஈர்க்க முயல்கின்றது. தொற்றுநோய் மற்றும் சமீபத்திய மோதல்கள் வறுமைக்கு எதிரான போராட்டத்தில் பல ஆண்டுகளாக ஏற்பட்ட முன்னேற்றத்தை மாற்றியமைத்துள்ளன. இதன் விளைவாக புதிதாக ஏழைகள் தோன்றினர். தொற்றுநோய் இல்லாத நிலையில் வறுமையிலிருந்து வெளியேறியவர்கள் கூட மீண்டும் வறுமையின்பால் விழுந்துள்ளார்கள். நகர்ப்புற வறுமை மற்றும் சமத்துவமின்மையை கையாள்வது இன்றைய தினம் அவசர மற்றும் உலகளாவிய முன்னுரிமையாக மாறியுள்ளது. நகரங்கள் மற்றும் உள்ளூர் அரசாங்கங்கள் நெருக்கடிகள் மற்றும் அவசர நிலைகளுக்கு பதிலளிப்பதில் முன்னணி பங்கு வகிக்கின்றன. அத்துடன் உள்ளடக்கிய நெகிழ்ச்சியான மற்றும் பசுமையான எதிர்காலத்திற்கான திட்டமிடல், அத்தோடு எதிர்கால பேரழிவுகளுக்கான நகர்ப்புறங்களை தயார்படுத்த நாம் நகர்ப்புறங்களிலிருந்து திட்டங்களை தொடங்க வேண்டும். எனவே நிலையான வளர்ச்சி இலக்குகளை உள்ளூர் நடவடிக்கை மற்றும் உள்ளூர் செயல்படுத்துதல் என்பது முன்னெப்பொழுதையும் விட முக்கியமானதாகிறது. ஆகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியை மனதில் வைப்போம், எவரையும் விட்டுவிடாது ஒருங்கிணைப்போம், ஆக்கப்பூர்வ வளர்ச்சி திட்டங்களுக்கு பின்புலமாக நின்று காப்போம் என்று உறுதியேற்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று உலக வாழ்விட தினத்தை முன்னிட்டு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை கேட்டு மகிழ்ந்தோம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரியான
fm90.8@alagappa.university.ac.in இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்களை தாராளமா அனுப்புங்க. நன்றி நேயர்களே.